வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இதுக்கு முன்னாடி போட்ட தெனாலிராமன் கதைகளுக்கு நல்ல வரவேற்பு குடுத்திருந்தீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். அதே மாரி எங்களுடைய மத்த பிளேலிஸ்ட்டும் பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஹாரர்ஸ் இருக்கு, அரேபியன் கதைகள் இருக்கு, இன்னும் நெறைய பிளேலிஸ்ட் இருக்கு. மோட்டிவேஷனல் பிளேலிஸ்ட்லாம் இருக்கு. பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கடைசி கதையில என்ன பார்த்தோம்? தெனாலிராமன் சவால் போட்டுருவாரு குரு தாத்தாச்சாரியார் கிட்ட. அந்த சவால்ல அவர் வெற்றியும் பெற்றிருப்பாரு. வெற்றி பெற்று கிருஷ்ணதேவராயருடைய விகடகவியாக அமர்ந்திருப்பாரு. அந்த பதவி கிடைச்ச உடனே தெனாலிராமன் தன்னுடைய வாழ்நாள் பெருமையே அதுதான், தன் வாழ்நாள் பயனே அதுதான் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயருக்கும் தெனாலிராமனுக்கும் உள்ள நட்பு வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. நாளுக்கு நாள் அது அதிகமாயிட்டே போச்சு. கிருஷ்ணதேவராயரும் தான் ஒரு மன்னன், கடவுளுக்கு நிகரானவன் அப்படின்றதெல்லாம் மறந்து தெனாலிராமனை தன்னுடைய நண்பனாவே நினைச்சாரு. தினமும் அவருடைய நிறைய நேரம் செலவழிப்பாரு. தெனாலிராமன் மன்னருக்கு நிறைய அறிவுரைகள் கூறுவாரு. ஆனா அவர் எதையுமே நேர்பட கூறாம மன்னருக்கு விளங்குவது போல கொஞ்சம் அகட விகடமா சொல்லுவாரு. அதாவது நகைச்சுவை பண்போட சொல்லுவாரு. அத பத்தி நினைக்கும் போதே மன்னருக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நமக்கு இப்படி ஒரு அமைச்சர் கிடைச்சிருக்காரு. தன்னை எதிர்த்தும் பேசாமல், தன்னை அவமதிக்கவும் செய்யாமல், ஆனால் தன் தவறுகளை நன்று உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல அமைச்சர் அப்படின்னு தெனாலிராமன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தாரு. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மக்கள்லாம் எப்பயுமே மன்னர் எந்த மனநிலைமையில இருக்காருன்னு பார்ப்பாங்க. அவர் சாப்பிட்டாரா, கோபமா இருக்காரா, சிரிச்சிட்டு இருக்காரா, இல்ல குழப்பமா இருக்காரா அப்படின்னு அவருடைய மனநிலைமைய ஆராய்ஞ்சுதான் அவர்கிட்ட பேசுவாங்க எதையுமே. ஆனா தெனாலிராமன் வந்ததுக்கு அப்புறம் மன்னனுடைய முகம் எப்போதும் மலர்ந்தே இருந்துச்சு. அதனால மக்கள் இத பத்திலாம் எந்த கவலையும் இல்லாம அவங்களுடைய வேண்டுகோளை மன்னர் முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்கள் இனிமையாக நகர ஆரம்பிச்சிச்சு. தெனாலிராமனும் தன் மனைவி சாரதாவோட சந்தோஷமா கிருஷ்ணதேவராயருடைய ஊர்லயே வாழ்ந்தாரு. அவர் வீட்டுல அவர் மனைவி, அவங்க அம்மா, தெனாலிராமன் 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. மன்னருடைய ஆட்சியும் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்கல. அங்க ஒரு கஷ்டம் வந்துச்சு. கஷ்டம்னா ஒரு பெரிய கஷ்டம் இல்ல. ஆனா அது அப்படி ஒரு லேசான கஷ்டமும் இல்ல. அது என்ன கஷ்டம்னா எலி தொல்லை. ஆமாங்க. கிருஷ்ணதேவராயருடைய ஊர்ல, அதாவது விஜயநகரத்துல எலி தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. எலி பாத்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கும்போதே இங்கேயும் அங்கேயும் ஓடுறதும், மக்கள் படுத்து தூங்கும்போது அவங்க மேல ஏறி குதிக்கிறதும், அவங்களுடைய கால்கள் வெளியே தெரிஞ்சா அதை கடிக்கிறதும், இப்படியே நிறைய அட்டகாசம் பண்ணுச்சுங்களாம். அது மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற தானியங்கள், வீட்டுல இருக்கிற சாப்பாடு, தின்பண்டங்கள் எல்லாத்தையுமே கொறிக்க ஆரம்பிச்சிருச்சான். ஒரு வியாபாரி அவருடைய கடைய பூட்டிட்டு போனாராம். அவர் பூட்டும் போது 3 நெல் மூட்டை இருந்துச்சாம். அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த முழுசா இருந்த நெல் மூட்டையெல்லாம் குறைஞ்சி ஒரு நெல் மூட்டை தான் இருந்துச்சாம். இதை பார்த்தா வியாபாரிக்கு அதிர்ச்சியா இருந்துச்சாம். அந்த வியாபாரிக்கு மட்டும் இல்ல, அந்த கடத்தெருவுல இருக்கிற நிறைய வியாபாரிக்கு இதே நிலைமை தான். வயல்களிலும் எலியுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சாம். வயல்வெளியெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நெல்லு நல்லா தளிர் விட்டு அந்த அறுவடைக்கு தயாராகிற நேரத்துல இந்த நெல்லு சொந்தமானவங்க, அதாவது வயலுக்கு சொந்தமானவங்க அதை பார்த்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு 300-400 மூட்டையாவது தேரும் அப்படின்னு மனசுல சந்தோஷப்பட்டாங்களாம். ஆனா இங்க இந்த எலி எப்படி விட்டுச்சு அவங்கள? யாரை விட்டுச்சு இந்த எலி? அந்த நெல்லை எல்லாம் கடிச்சு நாசம் பண்ணி அந்த 600 மூட்டை வர வேண்டிய நெல்லை 200 மூட்டை கூட வர முடியாம தடுத்து நிறுத்திருச்சான். இதெல்லாம் பார்த்த மக்களுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சான். அது மட்டும் இல்லாம ஒரு எலி 2 எலிலாம் அடிச்சு கொண்டுடலாம், ஆனா இத்தனை எலி படையெடுத்து வரும்போது மக்கள் எப்படி சமாளிப்பாங்க? பாவம், இதை எப்படி சமாளிக்கிறதுன்ற மனநிலைமையில மக்களுக்கு பைத்தியமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான். ஒரு கட்டத்துல இந்த எலியோட தொல்லை தாங்க முடியாம மக்கள் எல்லாம் கத்திக்கிட்டு அரண்மனை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்களாம் மன்னர்கிட்ட. ஐயோ மன்னா, எலி 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 அப்படின்னு கத்திக்கிட்டே போனாங்களாம். கிருஷ்ணதேவராயருக்கோ புலின்னு கேட்டுச்சான். என்னது புலியா? அமைச்சரே, நம்ம ராஜ்யத்துல புலியா இருக்கக்கூடாது, வாங்க உடனே போய் வேட்டைக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டாராம். அமைச்சரோ, மன்னா அது புலி இல்ல எலி, வாங்க போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொன்னாராம். கிருஷ்ணதேவராயரோ, ஓ எலியா? எலி இருக்கா இப்படி மக்கள்லாம் பயப்படுறாங்க, ஏன் இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தாராம். மக்களை சந்திச்சாராம். மக்கள் எல்லாரும், மன்னா எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, இந்த எலியோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது,
ஆமா மன்னா, வயல் எல்லாம் எல்லா நெல்லையும் கடிச்சு வச்சிருது. மூட்டைகள் எல்லாம் கடையில தின்னு வச்சிருது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கடிச்சு வச்சிருது. நெல் மூட்டைகள் எல்லாம் மிச்சம் வைக்கிறதே இல்ல அப்படின்னு அந்த எலி பண்ண ஒவ்வொரு சேட்டையா மக்கள் மன்னர்கிட்ட விடாம சொன்னாங்களாம். இது எல்லாத்தையும் கேட்ட மன்னர், ஒரு எலி 2 எலினா ஏதாவது மருந்து வச்சு கொல்லலாம், இத்தனை எலி அழிக்க என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாரா. அத பத்தி அமைச்சர்கிட்டயும் கேட்டாரா. உடனே அமைச்சர் ஒரு யோசனை சொன்னாரா. மன்னா, எலியுடைய முதல் எதிரி பூனை. அதனால நம்ம இனிமே வீட்டுக்கு ஒரு பூனை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. மன்னரும் யோசிச்சுட்டு, ஆமா இது நல்ல யோசனை தான், இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. ஆனா வீட்டுக்கு ஒரு பூனைக்கு எங்க போறது அப்படின்னு யோசிச்சாரா. நாமளே கொடுத்துடலாமே அப்படின்னு அமைச்சர் சொன்னாரா. மன்னருக்கு அந்த யோசனை சரின்னு பட்டுச்சான். அதனால மன்னர் என்ன செஞ்சாரா, வீட்டுக்கு ஒரு பூனை கொடுக்க முடிவு செஞ்சாரா. அப்புறம் மக்கள் ஒருத்தர் கேட்டாரா, வீட்டுக்கு ஒரு பூனை கொடுக்குறீங்க, அந்த பூனையோட சாப்பாட்டுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, பூனை தான் எலியை திங்குதே, அப்புறம் எதுக்கு அதுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொன்னாராம். இருந்தாலும் பூனை எலியவே சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு கட்டத்துல எலியவே பிடிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரா. அதுக்கு அமைச்சர், ஆமாம் அண்ணா, இதுவும் சரியான கேள்விதான், இதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி அமைச்சர் கேட்டாரா. எனக்கு ஒன்றும் புரியலையா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அமைச்சரே சொன்னாரா, பேசாம நம்ம இப்படி பண்ணா என்ன, வீட்டுக்கு ஒரு பூனையும் ஒரு மாட்டையும் கொடுத்துருவோம். மாடு பால் தரும், அந்த பாலை பூனை கொடுக்கலாம், பூனையும் பாலை சாப்பிட்டுட்டு எலியும் பிடிச்சிட்டு நம்ம நாட்டு மக்களையும் காப்பாத்திடும் அப்படின்னு சொன்னாராம். மன்னரும் சரியான யோசனை அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கான ஏற்பாடை செய்ய சொன்னாரா. அந்த மன்னருடைய ஆணைப்படி வீட்டுக்கு ஒரு பூனையும் ஒரு மாடும் கொடுத்தாங்களாம். அந்த மாடு சீம மாடா, நிறைய பால் கிடக்குமா. மக்களும் அதை வாங்கிக்கிட்டு போயிட்டாங்களாம். மன்னர் ஆணைப்படி எல்லா வீட்லயும் பூனைக்கு நல்லாவே பால் கொடுத்து நல்லா கொழு கொழுன்னு வளர்த்தாங்களாம். மக்கள் ஐயோ, பூனை ஒழுங்கா சாப்பிடாம மெலிஞ்சு போயிருந்தா மன்னர் நம்மள கேட்பாரே, தண்டனை கிடைக்குமே அப்படின்னு பயந்து பயந்து பூனைய நல்லாவே பார்த்துக்கிட்டாங்களாம். ஆனா இதுல ஒரு அவலம் என்னன்னா, மக்கள் பூனைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை தான் பிள்ளைங்களுக்கும் வீட்டுக்கும் கொடுக்க மறந்துட்டாங்களாம். மறக்கிறது இல்ல, மன்னருடைய பேச்சை மீறி அது எதுவுமே செய்ய முடியாதுன்ற ஆதங்கத்துல செஞ்சாங்களாம். வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களாம் மெலிஞ்சு போச்சான். மக்களுக்கு எலி தொல்லையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சான். இருந்தாலும் பூனையை பாக்குற அந்த தொல்லை அதிகமாச்சான். இதெல்லாமே மன்னருடைய காதுக்கு போகவே இல்லை. ஏன்னா யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. மீறி சொன்னா மன்னர் தண்டிச்சிருவாரு, அந்த பயம்தான். ஆனா இதெல்லாம் கேட்கதான் நம்ம ராமன் இருக்காரே. வாங்க ராமன் என்ன பண்ணாரு இந்த பூனையை வச்சுன்னு பார்க்கலாம். எல்லா வீட்டுக்குமே பூனை கொடுக்குற மாதிரி ராமனுடைய வீட்டுக்குமே பூனையும் மாடும் கொடுத்தாங்களாம். ஆனா ராமன் என்ன பண்ணாரா, பூனைக்கு பாலை கொடுக்காம அவரே நல்லா வயிறு முட்டை பாலை கறந்து கறந்து குடிச்சாராம். அவர் மட்டும் குடிக்காம அவங்க மனைவி அம்மா 2 பேரும் சேர்ந்தே குடிச்சாங்களாம். அந்த பால் நல்ல காய்ச்சி அதுல பனங்கற்கண்டு, ஏலக்காய், குங்குமப்பூன்னு போட்டு விதவிதமா வகை வகையா அதுல பதார்த்தங்கள் பண்ணி சாப்பிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம பால் மிச்சமா இருந்துச்சுன்னா அதுல தயிர், மோர், வெண்ணெய், நெய்யின்னு இப்படி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே அந்த பால்ல இருந்து செஞ்சு நல்லா சாப்பிட்டு மனசார சாப்பிட்டு திருப்தியா இருந்தாங்களாம். அவங்க உடல் நலமும் நல்லா இருந்துச்சான். ஆனா ராமன் ஒரு சொட்டு பாலை கூட அந்த பூனைக்கு கொடுக்கவே இல்லையா. மீறி அந்த பூனை பாலை குடிக்க வந்தா அது தடியாலேயே அடிச்சாராம். இப்படிதான் ராமன் அந்த பூனையை வச்சிருந்தாராம். இந்த ஊர்ல இருக்கிற பூனையெல்லாம் நல்லா பாலும் எலியும் சாப்பிட்டு 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 குழு குழுன்னு கொழுத்து போய் யானை மாதிரியே இருந்துச்சான். ஒரு நாள் மன்னருக்கு தன்னுடைய ஆணைய மக்கள்லாம் ஒழுங்கா பின்பற்றுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சான். அதனால எல்லா மக்களையும் அவங்க பூனைய அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொல்லி ஒரு ஆணை போட்டாங்களாம். மக்களும் தன்னுடைய வீட்டுல இருக்கிற பூனைய எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தாங்களாம். எல்லா பூனையுமே வரிசையா நிக்க வச்சாங்களாம். ஒவ்வொரு பூனையா மக்கள் நிறுத்துறத பார்த்துட்டு விஜயநகர பேரரசுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சான். நம்ம மக்கள் நம்மளுடைய ஆணைய நல்லா பின்பற்றிருக்காங்க. ஒவ்வொரு பூனையும் பாரு நல்லா கொலு கொலு கொலுன்னு இருக்குது, யானை மாதிரி. இதை கொண்டு போய் போர்ல நிறுத்தினோம்னா இது என்ன யானைப்படை இவ்வளவு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிரியே புறம காட்டிட்டு ஓடிடுவாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். மக்கள் நினைச்சு அவருக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சான். அப்படியே ஒவ்வொரு பூனையா பார்வையிட்டு வரும்போது ஒரே ஒரு பூனை மட்டும் நோஞ்சானா எலும்புந்தோலுமா பார்க்கவே அருவருப்பா இருந்துச்சான். இது யாருடைய பூனை
அப்படின்னு மன்னர் உடனே கத்துனாராம் கோபத்துல. மக்கள் எல்லாரும் என்னுடைய பூனை இல்ல அரசே, என்னுடைய பூனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நின்னாங்களாம். ஆனா ஒருத்தர் மட்டும் இது என்னுடைய பூனை தான் அப்படின்ட்டு வந்து அந்த பூனையை தூக்கி ஆசுவாசமா தட்டி கொடுத்தாராம். யார் அது? ராமன் தான். உடனே அரசருக்கு மிகுந்த கோபம் வந்துச்சான். என்ன ராமா, என்னுடைய ஆணையை நீ பின்பற்ற மாட்டியா? நீயே எல்லா பாலையும் எடுத்துட்டு பூனையை பட்டினி போட்டியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னர் அவரை முறைச்சாராம். ரொம்ப கோபத்தோட பேசினாராம். ஆனா ராமன், மன்னரே, இந்த பூனையை பிடிக்கிறதுக்கு நான் காரணம் இல்லை. அரசர் கேட்டாராம், பொய் சொல்லாத ராமா, உன்னால ஆணையை பின்பற்ற முடியல, இப்ப பொய் சொல்றியா அப்படின்னு கேட்டாராம். சத்தியமா இல்லை மன்னா, வேணும்னா ஒரு கிண்ணத்துல பாலை கொண்டு வந்து இந்த பூனை கிட்ட வைங்க, அந்த பூனை அந்த பாலை குடிச்சிருச்சுன்னா நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி ஆட்கள் கிட்ட பாலை கொண்டு வர சொன்னாராம் மன்னர். அந்த பாலை பூனை கிட்ட வச்ச உடனே பூனை தலை தெறிக்க ஓடிருச்சான். இதை பார்த்த மன்னருக்கு மிகவும் கோபம் வந்துருச்சான். பூனை பாலை குடிக்காத மாதிரி ஏதோ சதி செஞ்சிருக்க ராமானி அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஐயோ சத்தியமாக இல்ல மன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பின்ன ஏன் பூனை ஓடிச்சு? இதுக்காக தண்டனை நீ அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆட்களை அனுப்பி பூனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். பூனை பிடிச்சிட்டு வந்து பார்த்தா பூனையுடைய வாயெல்லாம் புண்ணா இருந்துச்சான். அமைச்சர் உடனே, மன்னரே, இவரு பாலை சுட சுட காய்ச்சி ஆற வைக்காம பூனை குடிச்சிட்டாரு போல, அந்த சூடு பாலை குடிச்சோன்னே பூனை மிரண்டு போச்சு, அதனாலதான் பாலை குடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட அரசர், என்ன ராமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கோவத்தோட கேட்டாராம். அதுக்கு ராமர், என்னை மன்னிச்சிடுங்க மன்னா, நீங்க ஒரு விஷயத்த யோசிக்கல. தராசுனா ரெண்டு பக்கமும் சரிசமமா இருக்கணும். பூனை பத்தி யோசிச்சீங்களே தவிர இந்த நாட்டு மக்களை பத்தி யோசிக்கல. மக்கள் உங்க ஆணைக்கு பயந்து பூனையை நல்லபடியா வளர்த்தாங்க. ஆனா மக்களோட நிலைமையை பாத்தீங்களா? வீட்ல எல்லாம் பிள்ளைங்க பால் இல்லாம ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. இளைஞர்கள்லாம் வலுவிழந்து போயிட்டாங்க. முதியவர்களுக்கெல்லாம் நோய் தாக்கம் இருக்கு. இதை பத்தி நீங்க சிந்திக்கவே இல்லை. உங்க ஆணைக்கு பயந்து மக்கள் பூனைய எப்படி செழிப்பா வச்சிருக்கிறத பத்தி யோசிச்சாங்களே தவிர தான் வீட்டை மறந்துட்டாங்க. நீங்களும் உங்க நாட்டுல நீங்க கொடுத்த பூனைய மக்கள் நல்லபடியா வளர்த்துறாங்க இல்லையான்னு பாத்தீங்களே தவிர மக்கள் நல்லபடியா இருக்காங்களா என்னன்றதை நீங்க பார்க்கல. நீங்க ரெண்டு பக்கமும் நியாயமா நடந்துக்கணும் மன்னரே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் மன்னருக்கு தன்னுடைய தவறான செயல் புரிஞ்சுச்சான். இதை நினைச்சு மன்னர் வருத்தப்பட்டாரா. ராமன் கிட்ட மன்னிப்பும் கேட்டாரா. அன்னையிலிருந்து பூனையெல்லாம் திருப்பி வாங்கிட்டாரா. எங்க பிரச்சனை இருக்கோ அங்க மட்டும் அதிகமான பூனைகளை வச்சிருந்தாங்களாம். மக்களுக்கு பூனைக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டு மீதிய நீங்களும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாரா. இதுதான் மக்களே இந்த தெனாலிராமன் கதை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.